இட்ஸ் சண்டே மார்னிங். மோஸ்ட்டாக நான் வந்து வீக் டேஸில் நான்வெஜ் வாங்கி குக் பண்ணுறது கிடையாது. ஒன்லி வீக்கெண்ட் தான் செய்வோம். ஏன் ஒரு ஆளுக்காக என்ன செய்யறது? எதுவும் வேணாம், வீட்டில் இருக்கிறதே செய்யலான்னு பார்த்தேன். பட் இதை விட்டுட்டோன்னா அப்புறம் கடையில் வாங்கி தான் சாப்பிடணும். சரி, ஓகே, ப்ரான் வாங்கிட்டு வந்தேன்னா 2 நாளுக்கு வச்சுக்கலான்னு ப்ரான் வாங்க போனால் அன்னைக்குன்னு பார்த்து மீன், ப்ரான் எல்லாமே ரேட்டு கம்மி தான். ஊடாங்கண்ணி மீன் ஒரு 7லேருந்து 8 பீஸ் கொடுத்துருந்தாங்க 200 ரூபாய்க்கு. ப்ரானும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். மீன் குழம்பு வச்சோன்னா ஒரு 2, 3 நாளைக்காவது அதையே வச்சு ஓட்டிடுவேன். நம்ம புதுசாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஆஃபீஸ் விட்டு வந்தோமா, சாதம் இல்லைன்னா தோசை இருந்ததுன்னா மீன் குழம்போட சாப்பிட்டுடலாம். நிறைய பேருக்கு செய்கிறதுக்கு எனக்கு அளவு வராது. இந்த டைம் வந்து என்றைக்குமே இல்லாமல் இப்போ தான் மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தேன். அவ்வளோ திக்காகவும் வச்சுருந்தேன். எப்படின்னே தெரியல. புளி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி நிறையவே போட்டிருந்தேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் நிறையவே போட்டிருந்தேன். திக்காக இருந்தது. இந்த மீனுடைய டேஸ்ட்டாக என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரானும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கவே எடுத்தும் வச்சுட்டேன். அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்து ப்ரான் பிரியாணியாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு. ஸோ அன்னைக்கு லஞ்சு செம்ம ஸ்பெஷல்.